ஹாய் ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து இந்த வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? அதாவது மக்களே, தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் ஃபினிக்ஸ் இருவரும் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் கடை வந்து வச்சு நடத்தி வந்தனர். அவங்க வந்து 2020ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கொரோனா ஊரடங்கின் போது கடையை திறந்து வைக்க அனுமதி கேட்ட நேரத்தை விடவும் சற்று நேரம் கூடுதலாக திறந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்படி வந்து கூறி போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா தந்தையும் மகனையும் கஸ்டடிக்கு அழைத்து சென்றாங்க. சரிங்களா? அப்போது கஸ்டடிக்கு அழைத்து சென்று நாங்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போலீஸார் பார்த்திங்கன்னா அவர்களை வந்து இருவரையும் கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஸோ இருவருமே மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதிமுக ஆட்சி காலம். சரிங்களா? அந்த டைமில். சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மரணத்திற்கு நீதி கேட்டு பலரும் வந்து குரல் கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்குறாங்க. 9 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சாத்தான்குளத்தில் பார்த்திங்கன்னா தந்தை மகன் காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்ட வழக்கில் பார்த்திங்கன்னா 9 பேருக்கும் மரண தண்டனை விதித்து அரசு அதிரடி தீர்ப்பு. சரிங்களா? 9 பேருக்கும் மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. அதிரடியாக தீர்ப்பு வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ உள்ளிட்ட 9 போலீஸாருக்கும் மரண தண்டனை விதித்து மதுரை மாவட்ட நீதிபதி முத்துக்கோரன் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ கொடுத்துருக்குறாங்க. 9 பேருக்குமே மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? மதுரை மாவட்டம் நீதிபதி முத்துக்கோரன் தான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 9 போலீஸாருக்கும் மரண தண்டனை விதித்து முத்துக்குமரன் நீதிபதி வந்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. முதல் குற்றவாளியான ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு பார்த்திங்கன்னா தூக்கு தண்டனையுடன் 15 லட்சம் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. அதுபோல் மற்ற 8 பேருக்கும் தனித்தனியாக அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த அபராதங்கள் செல்ல மறுத்தால் நம்ம செலுத்த வந்து மறுத்தாங்க அப்படின்னா அவர்களோட சொத்து பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு வழக்கறிஞர் ஜெயசிங் வந்து தெரிஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதான் மக்களே நம்ம வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் ஜெயசிங் தெரிவித்திருக்கிறாரு. சரிங்களா? ஸோ ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சி நான் ஷேர் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ ஓகே மக்களே, நம்ம எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் மக்களே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. நான் உங்களை எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சா அதனால் வந்து இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. பை பை மக்களே.